மீண்டும் ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். எல்லையில் நீடித்து வரக்கூடிய போர் பதற்றம் தொடர்பாக இன்று மாலை 5:30 மணிக்கு மத்திய அரசு மீண்டும் விளக்கு அளிக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. மீண்டும் இது பற்றி செய்தியாளர் பாரிகார்த்திக் அவர்களிடம் கேட்கலாம். வணக்கம் பாரிகார்த்திக், இந்த அண்மை செய்திகள் தொடர்பான விவரங்கள். எல்லையில் நடைபெறும் இந்த போர் பதற்றம் தொடர்பாக மத்திய அரசின் சார்பில் முக்கியமான அறிவிப்பு மற்றும் பல்வேறு தகவல்களை இன்று மாலை 5:30 மணிக்கு செய்தியாளர் சந்திப்பின் போது வெளிவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி இந்த செய்தியாளர் சந்திப்பின் போது கலந்து கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல விங் கமாண்டோ லிமிகோ சிங் அவர்களும் கலந்து கொள்வார் மற்றும் கர்னல் சோபியா என மூவரும் இந்த செய்தியாளர் சந்திப்பின் போது கலந்து கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது கிட்டத்தட்ட இதுவரை ஏற்கனவே அவர்கள் அறிவித்தபடி இன்று காலை செய்தியாளர் சந்திப்பில் 26 முறை எல்லை தாண்டிய தாக்குதலை பாகிஸ்தான் தற்போது நடத்தி வருவதாகவும் பஞ்சாப் மற்றும் ஸ்ரீநகர் விமான படத்தளத்தை தாக்க அவர்கள் முயன்ற போது அதை இந்திய ராணுவம் அதாவது வானிலே அதை தகர்த்ததாகவும் குறிப்பிட்டார்கள். மேலும் கிட்டத்தட்ட 1:40 மணிக்கு அதிவேக ஏவுகணை பாகிஸ்தான் ராணுவம் இந்தியனுடைய எல்லை பகுதியில் வீசியதாகவும் கூறினார்கள். தொடர்ச்சியாக சித்தா விமான படத்தை பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது. எனவே அது குறித்து அவர்கள் கூறிய தகவலானது முழுமையான தவறு என்றும் அவர் குறிப்பிட்டார்கள். மேலும் தொடர்ச்சியாக இந்தியாவை நோக்கி ராணுவத்தை நகர்த்துகிறது பாகிஸ்தான் என்ற அடிப்படையில் அவர்கள் கருத்து தெரிவித்தார்கள். அதன் அடிப்படையில் தான் பிரதமர் மோடி மற்றும் ராஜ்நாத் சிங் தலைமையில் கிட்டத்தட்ட 3 முறை முப்படை தலைவர்களான அந்த கூட்டமானது நடைபெற்று இந்தியாவை பாதுகாக்கும் மட்டும் இந்திய மக்களை பாதுகாக்கும் மட்டும் தொடர்ச்சியாக கோழைத்தனமான தாக்குதல் நடத்தி வரும் பாகிஸ்தானை கடுமையாக பதிலடி தர வேண்டும் என்றும் பல்வேறு விஷயங்கள் இது குறித்து விவாதிக்கப்பட்டன. அது மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆதாமூர், பதான்கோட், சித்தா உள்ளிட்ட உள்ளிட்ட இந்த 4 ஏவுகணை தளங்கள் மீதும் 4 விமானப்படை தளங்கள் மீதும் பாகிஸ்தான் தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்த முயற்சிப்பது வருவதாகவும் அதை வானிலே தடுத்து நிறுத்தியதாகவும் இந்திய வான்படை இந்த ஆண்டிலே தடுத்து நிறுத்தியாகவும் தொடர்ச்சியாக இந்த அறிவிப்பானதை வெளியிட்டார்கள். அடிப்படையிலே தற்போது இருக்கக்கூடிய சூழல், அதாவது இந்த காலை முதல் தற்போது மாலை வரை தொடர்ச்சியாக நடைபெற்ற இந்த சண்டைகள் குறித்தும் பாகிஸ்தானுடைய அத்துமீறல் குறித்தும் இந்தியாவால் தாக்கப்பட்ட பாகிஸ்தான் விமான தளங்கள் குறித்தும் அவர்கள் முழுமையாக விளக்கம் அளிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து கோழைத்தனமான தாக்குதல் நடத்தி வரும் பாகிஸ்தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய அமைதியாக வாழக்கூடிய பொதுமக்கள் மற்றும் குடியிருப்புகளை நோக்கி அவர்கள் குண்டுகளை வீச துவங்கியிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இத்தகைய ஒழுங்குமுறையற்ற போர் முறையை பாகிஸ்தான் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. கடந்த 62 ஆண்டு காலங்களில் கிட்டத்தட்ட 7 முறை இத்தகைய ஒழுங்கற்ற போர் முறையை பின்பற்றி தொடர் தோல்விகளை தான் அவர்கள் சந்தித்து வருகிறார்கள். அது மட்டுமல்ல, சர்வதேச நாடுகள் மத்தியில் அவர்கள் தொடர்ச்சியாக அம்பலப்பட்டும் அவமானப்பட்டும் பாகிஸ்தான் இருந்ததுக்கு அடிப்படை காரணமே இத்தகையான பொய்யான தகவலை அவர்கள் தொடர்ச்சியாக கூறுவதுதான் காரணம். இந்தியாவில் மட்டுமல்ல, உலக அளவில் பாகிஸ்தான் இந்த அளவுக்கு பொருளாதாரம் மற்றும் கல்வி வேலைவாய்ப்பு என இந்த அளவுக்கு மோசமாக ஆனதுக்கு முதல் காரணமே அடிப்படையில் உள்நாட்டு தீவிரவாதத்தை ஊக்கப்படுத்தியதும் அதே போல இந்தியாவுக்கு எதிரான கிளர்ச்சியாளர்களை மற்றும் தீவிரவாதிகளை உருவாக்கியதும் முக்கியமான பங்கு பாகிஸ்தான் வகிக்கிறது. எனவே சர்வதேச அளவில் பாகிஸ்தான் ஒரு ஒதுக்கப்பட வேண்டிய நாடாகவும் அதே நேரம் அவர்களை புறக்கணிக்கப்பட வேண்டிய நாடாகவும் இருக்க வேண்டும் என்று இந்தியாவுடைய கோரிக்கையை நிறைய நாடுகள் ஏற்று அத்தகைய நடவடிக்கைகளை ஈடுபட்டு வருகிறார்கள். அது மட்டுமல்ல, பாகிஸ்தானுடைய இத்தகைய தொடர் நடவடிக்கை உள்நாட்டு மக்களையே கேலிக்கூத்தாக ஆக்கிவிட்டது. அதன் அடிப்படையில் தான் உள்நாட்டு உற்பத்தி இல்லை, உள்நாட்டினுடைய தொழிற்சாலை இல்லை என இந்த பல்வேறு முனையங்களில் பொருளாதாரத்தில் பின்தங்கிக்கூடிய பாகிஸ்தான் இந்தியா போன்ற ஒரு நாடுகளை எதிர்த்து போரிடும் பொழுது நியாயமற்ற இத்தகைய தன்மையை தொடரும் மூலமாக அவர்கள் சர்வதேச அளவில் இந்த அளவுக்கு தலைகுனிவாக இருக்கிறார் என்பதை தொடர்ச்சியாக நாம் பார்த்து வருகிறோம்.